ஸ்ரீகிருஷ்ணரை சந்திக்க ரிஷிகள் விஸ்வாமித்ரா, வசிஷ்டா, துர்வாசா மற்றும் நாரதா அனைவரும் துவாரகை வந்திருக்கும் நேரத்தில் கிருஷ்ணரின் மகன் சம்பா கர்ப்பம் தரித்த பெண் போல வேடமிட்டு சென்று ரிஷிகளிடம் தன் வயிற்றில் வளரும் குழந்தை ஆனா பெண்ணா என்று விளையாட்டாக கேட்க, உண்மையை அறிந்த ரிஷிகளில் ஒருவர் பெரும் கோபத்தோடு சம்பாவை நோக்கி ஒரு இரும்பு உலக்கை சம்பாவினால் பிறக்கும் எனவும் அந்த உலக்கையே யாதவ குலத்தின் அழிவுக்கும் காரணமாகும் எனவும் சாபம் தருகிறார். இந்த சாபத்தால் பயம் கொண்ட சம்பாவும் அவரது நண்பர்களும் அரசர் உக்ரசேனனிடம் சென்று சாபம் பற்றி கூற, அவர் சம்பாவால் உருவாகும் இரும்பு உலக்கையை அரைத்து பொடியாக்கி பிரபாச கடலில் கரைக்கும் யோசனையை சொல்கிறார். இந்த சம்பவத்தின் பிறகு துவாரகையில் பல கெட்ட சகுனங்கள் நடக்க துவங்குகிறது. கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம், சங்கு, ரதம், பலராமரின் ஆயுதங்கள் போன்றவை மாயமாக மறைவது உட்பட பல துர்நிகழ்வுகள் நடக்கின்றன. யாதவ குல கணவன் மனைவியர் அனைவரும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வது, மக்கள் அனைவரும் எந்த வெட்கமும் இன்றி பாவ செயல்கள் செய்வது, யாதவ மக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கெட்ட கனவுகள் வருவது என பல கொடிய சம்பவங்கள் நடக்கிறது.